மாவட்டத்திற்கு ஒரு சட்டக் கல்லூரி என்பதே அரசின் கொள்கையாக இருப்பதாக அமைச்சர் ரகுபதி சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். நிதி இல்லாததால் மாவட்டத்திற்கு ஒரு சட்டக் கல்லூரி என்பதை நிறைவேற்ற முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கன்னியாகுமரியில் சட்டக் கல்லூரி அமைக்க கோரிய பாஜக எம்எல்ஏ காந்தியின் கேள்விக்கு அமைச்சர் ரகுபதி சட்டப்பேரவையில் பதிலளித்திருக்கிறார். இதனை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மாவட்டத்திற்கு ஒரு சட்டக் கல்லூரி என்பதே அரசின் கொள்கையாக இருப்பதாக அமைச்சர் ரகுபதி சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். மாவட்டத்திற்கு ஒரு சட்டக் கல்லூரி என்பதுதான் அரசினுடைய கொள்கையாக இருக்கிறது. ஆனால் அப்படி இருந்தாலும் நிதி இல்லாத காரணத்தினால் அதனை நிறைவேற்ற முடியவில்லை என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். தமிழக சட்டப்பேரவையில வினாக்கள் விடைகள் நேரத்தில் பேசிய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் காந்தி, படித்தவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாவட்டமான கன்னியாகுமரியில ஆண்டுதோறும் 12ஆம் வகுப்பு முடித்து வெளியே வரக்கூடிய மாவட்டத்திற்காக பொறியியல், மருத்துவம் போல சட்டக்கல்லூரி கட்டித்தர வேண்டும் என கேட்டுக் கொண்டிருந்தார். அதற்கு பதிலளித்து பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் எங்கு போனாலும் எப்படியும் சேர்ந்து விடுவார்கள் என்ற வகையில சென்னை, மதுரை நீதிமன்றங்களில் உள்ள பெண் நீதிபதிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்ததாகவே இருப்பதாக ரகுபதி தெரிவித்தார். மாவட்டத்திற்கு ஒரு சட்டக்கல்லூரி என்பதுதான் அரசினுடைய கொள்கை. அப்படி இருந்தாலும் கூட நிதி இல்லாத காரணத்தினால் தற்போது அதனை செயல்படுத்த முடியாத சூழல் இருக்கிறது என்று அவர் பதிலளித்திருக்கிறார். தொடர்ந்து பேசிய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் காந்தி, விவசாயத்தை தவிர வேறு எந்த தொழிலும் இல்லாத கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய இளம் வழக்கறிஞர்களுக்கு 3 வருடம் மானியம் தர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். அதற்கு பதிலளித்து பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, அரசு சட்டக்கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு முதல் 2 வருடங்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படுவதாகவும் ஆண்டுதோறும் பதிவு செய்யும் 9,000 வழக்கறிஞர்கள் தகுதி வாய்ந்தவர்களுக்கு அரசு உதவி செய்து வருவதாகவும் பதிலளித்திருக்கின்றார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவா.